அனைவருக்கும் வணக்கம். எமது கிராமம் இலங்கத்துறை கிராமம். இந்த இலங்கத்துறை கிராமம் அங்கால கடல், இந்தியாவில் ஆர்வலம் சூழ்ந்த இடம். ஒரே ஒரு பாதையால் அமரலாம். அந்த பாதை பெரிய ஒரு பாதிப்பான நிலையில் இருந்தது. 2 நாள் தான் இன்றைக்கு தண்ணி வடிஞ்சு இந்த சனங்கள் வந்து இந்த 2 நாளைக்குள்ள இந்த வாகனங்கள் போக்குவரத்து இருந்த ஒரு கிராமம். தொடர்ச்சியா நீர்வளம் சொரிஞ்சிருந்த கிராமம். இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு இதோ இதுவரைக்கும் இந்த இலங்கத்துறை கிராமத்துக்கு எந்த ஒரு சாப்பாடோ இதோ ஒரு உலருணவோ இதோ கொடுக்கல. பிரதேச செயலகத்துக்குள்ளால ஒரு 60-65 பேருக்கிட்ட இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் சாமான் கொடுத்தவங்க. அதுவரைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதுவரைக்கும் இலங்கத்துறை, கரக்காமன, விநாயகபுரம் இந்த 3 கிராம மக்களுக்கும் எந்த ஒரு முன்னெடுப்போல் குறையா இருக்கு. பாரத நாம் வந்து மெயினால போகுது. மக்களுக்கு இது பயன்படணும். பொதுவாக ஒரு மக்களுக்கு ஒரு தர்மம் செய்கிறது அந்தந்த மக்களுக்கு அது சென்றப்படணும். இதுல ஒரு அரசியல் என்றது இருக்கப்படாது. இது வந்து அரசியலா மாறப்படுது. ஆனா அந்த அடிப்படையில இங்க இவ்வளவு மத்தியில இவ்வளவு சிரம மத்தியில இந்த மக்களுக்கு ஒரு இதை ஒரு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இவ்வளவு சாப்பாடை சமைச்சு ஒரு சிரம மத்தியில ஒரு ரோட் வீதி போக்குவரத்து எல்லாம் சிரம மத்தியில இந்த இளைஞர்களாக வந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் அவங்களோட ஒரு திறமையோட இந்த மக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தது இந்த கிராம மக்கள் சார்பாக நான் இந்த சமைச்சவங்களுக்கும் இதுக்கு ஒரு உதவி செய்தவங்களுக்கும் பெரும் நன்றியும் சொல்லி அவங்களுக்கு அவங்களோட குடும்பம், அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஒரு சந்தோஷமாக வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல கோணச பெருமானுடைய அருளும், அஜம்மனுடைய அருளும் கிடைக்கும்.